அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பானு ட்ரெடிஷன் சேனலில் நிறைய மருத்துவ குணங்களை கொண்ட கோவக்காயை வச்சு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோவக்காய் குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு சொல்கிறேங்க. கோவக்காய் 1/4 கிலோ, வதக்கி அரைக்கிறதுக்கு தக்காளி 3, பூண்டு 6 பல்லு, தேங்காய் 2 சின்ன துண்டு, சின்ன வெங்காயம் 100 கிராம். அடுத்து குழம்பு மிளகாய் தூள் 3 ஸ்பூனு, புளி சின்ன துண்டு, அதிகம் வேணாங்க ஏன்னா கோவக்காயிலேயே கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும். அடுத்து உப்பு 1.5 ஸ்பூனு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய் 2 ஸ்பூனு, கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், நறுக்குன சின்ன வெங்காயம் சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு. இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நுனியை 2ஐயும் எடுத்துருங்க. 2 பக்கமும் இந்த நுனியை கட் பண்ணி எடுத்துடணும். இதை எடுத்துட்டுங்க இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய துண்டா நறுக்கி எடுத்துக்கோங்க. காய் வதங்குற நேரத்தில் நம்ம இன்னொரு அடுப்பில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி இது வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிடலாம். பூண்டு, தேங்காய், இதில் தேங்காய் மட்டும் தனியாக எடுத்துடலாம். முதல்ல மிக்சியில் சுற்றுறதுக்கு இதோட தக்காளி வெங்காயத்தை கோவக்காயை எப்பயும் நறுக்கிட்டு கழுவக்கூடாதுங்க, இனி வதக்கணும். இப்போ ஒரு குழம்பு செய்கிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிக்கிறேன். கடுகு வெந்தயத்தை போட்டுடலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நறுக்குன சின்ன வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும்னா கோவக்காயை போட்டு வதக்கலாம். அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க, கொஞ்சம் வதங்கட்டும். 5 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டுங்க இந்த காய். இந்த கோவக்காய் சரும பிரச்சனைகளான படை, சிரங்கு, தேமல் போன்ற நோய்களையும் சோரியாசிஸையும் குணப்படுத்துதுங்க. அதோட அந்த நிறைய பேருக்கு முடியில் தலையில் பொடுகுனால முடி நிறைய உதிரும். அதையும் இந்த கோவக்காய் சரிப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. பாதி வதங்கிச்சுங்க காய். இப்போ உப்பை சேர்த்துடலாம். உப்பு 1.5 ஸ்பூன் சொல்லியிருக்கேன். அதை சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கலாம். நம்ம கோவக்காய் உப்போட சேர்த்து நல்லா வதங்கிச்சுங்க. இப்போ இதோட மசால் பொடியை சேர்த்துடலாம்.
1 நிமிஷம் நல்லா வதக்கலாம். இப்போ இதோட கரைச்சி வடிக்கட்டினா புளியை ஊற்றிடுறேன். புளி தண்ணி இதோட குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு வந்து 4 பேர் சாப்பிட்லாங்க. தண்ணி நம்ம அளவாக சேர்த்துட்டோம். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு காய் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ அரைச்ச தக்காளி, வெங்காயம், தேங்காய் விழுத சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு பச்சை வடை போட்டும். குழம்பு பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா தயாராகிடுச்சுங்க. இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. கோவக்காய் வந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு அடிக்கடி யூரின் போகிறத கண்ட்ரோல் பண்ணுதுங்க. அதோட சிறுநீர் பாதையில் கல்லடைப்பு ஏற்பட்டிருக்கவங்களுக்கும் அந்த அடைப்பை சரி பண்ணுது. இவ்வளவு நிறைய மருத்துவ குணங்கள் உள்ள அந்த கோவக்காயை குழம்பா செஞ்சு சாப்பிடல ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.